ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 66 வாசிப்போம். அல்லேலூயா. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா. சோர்ந்து போகாம. இந்த ஆண்டுல தேவன் நமக்கு சோர்வை கொடுக்கவில்லை, பலவீனங்களை கொடுக்கவில்லை, நிந்தையை கொடுக்கவில்லை, கண்ணீரை கொடுக்கவில்லை. நீங்க அழுதிருக்கலாம், நிந்தியா இருக்கலாம், சோர்ந்திருக்கலாம், யாருல படுத்திருக்கலாம், அதெல்லாம் இல்ல. அல்லேலூயா. ஆனா கெம்பீரமாய் இந்த வருஷ முடிவில் நீங்க ஆண்டவரை காண வேண்டும், கெம்பீரமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். ஒரு கெம்பீரத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கெம்பீரத்தை நாம் நம்ம இருதயத்துல, நம்ம சரீரத்தை என்ன பண்ணுமா, ஒட்டாய விடக்கூடாது, பலவீனத்தை நம்மளை கூப்பிடக்கூடாது, சுகவீனத்தை நாம் கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அவைகளை இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணுமா, விரட்ட வேண்டும். நான் பலவான் அல்ல, நான் பலவீனன் அல்ல. நான் யாரு? பலவான். நான் பலவீனவள் அல்ல. நான் எத்தனை சொல்லணும், நான் அண்ணால் திமிக்கத்தில் அண்ணால் என்று சொல்லணும். நான் தெபோரா என்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். நான் மரியாள், நான் எலிசபெத். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும், உங்க வீட்டுல உங்க கணவர் சோர்ந்து வெளியில வராரு, ஏதோ ஒரு பிரச்சனையோட வராருன்னா வந்து நுழைந்தோட உட்காருவாரு, தண்ணி கொடுக்குறாங்க அதை கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நைஸா அப்படியே ஒரு காபி போட்டு தண்ணி போட்டு வச்சுட்டு பேசும்போது, அவர் சில வார்த்தைகள் பேசும்போது பலவீனமான வார்த்தைகள் என்ன பண்ணணும், கரெக்டா வேத வசனத்தை உங்கள் இருதயத்தில் நீங்க வச்சுக்கணும். அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒரு புதிய பலன் அவருக்குள்ளே வரும். மனைவி இருக்கிறா, பார்த்துப்பா என்கிற அந்த நம்பிக்கை வரும் பொழுது அவருக்கு மலை போல பிரச்சனை வந்தாலும் எப்படி மாறுமா? அல்லேலூயா. அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும். மனைவி இருக்கிறான், நிச்சயமாய் இந்த காரியத்தை செய்வா, செய்து முடிப்பான் என்கிற புருஷனுக்கு அந்த நம்பிக்கை வரும். அப்பதான் வாழ்க்கையில முன்னோடிகளாய் இந்த பூமியில வாழ முடியும். நான் சோர்ந்து போயிட்டேன், அதனால என் காரியம் நின்று போயிடாது. நான் பலவீனமாயிட்டேன், என் காரியம் நின்று போயிடாது. எனக்கு ஒரு எலும்பை கர்த்தர், என் எலும்பை எனக்கு பலனாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த எலும்பை எல்லாத்தையும் செய்யும். இந்த நம்பிக்கைய பெண்கள் தான் பண்ணுமா, ஆண்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. உறுதிப்படுத்த வேண்டும், ஊற்ற வேண்டும். ஆபிரகாமுக்கு அப்படிதான் இருந்தாங்க. யாரு? இதெல்லாம் அவரே விசுவாச தகப்பன், அவரே சில விஷயத்துல சோர்ந்து போயிடுவாராம், எழுதியிருக்கு பைபிள்ல. நான் என்ன பண்ணான், அந்த சாராளுங்கிற லேடி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்துடாதீங்க, உங்களுக்கு அற்புதம், பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் சொல்லி அந்த சாராள் என்ன பண்ணுவாங்களாம், சொல்லிக்கிட்டே இருப்பாராம், சொல்லிக்கிட்டே இருப்பாராம். வேதவாசம் தெளிவா சொல்லுவாங்க, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, சோர்ந்து கொட்டாய விட்டு அசதியை நினைச்சு, வேதனை நினைச்சு, வியாதியை நினைச்சு, அல்லேலூயா, என்ன பண்ணாதீங்க. இந்த சோர்வை நீங்க கூப்பிட்டு உங்க சரீரத்தில் ஏத்திக்காதீங்க. அத இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணுங்க, விரட்டி தள்ளுங்க, விரட்டி விடுங்க. சோறு நீங்க விரட்டி பாருங்க, நோயை விரட்டி பாருங்க, பலவீனத்தை விரட்டி பாருங்க. இந்த 2021 அது உன்னை விட்டு ஓடி போகும். இயேசு சொன்னார்ல, விசுவாசத்தை என்ன பண்ணுங்க. அப்ப நோய்க்கு நீங்க எதிர்த்து நிற்கணும், பிரச்சனைக்கு எதிர்த்து நிற்கணும், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். அப்ப அதை என்ன பண்ண, உன்னை விட்டு ஓடி போயிடுமா. பிரைஸ் சொல்லலாம். நீ அதையே சொல்லிக்கிட்டு, அதையே பார்த்துக்கிட்டு, இந்த சன்னல் அந்த டோர் இருக்குது பார்த்துட்டு எப்படி நான் மூட போறேன், மூட முடியுமா நினைச்சிட்டு இருந்தா சத்தியமா சொல்ற மூட முடியாது. அல்லேலூயா. அந்த இதை எப்படி திருப்பி இருக்கு பாரு, நான் தானே திருப்பி திருப்பி
அந்த சன்னலை என்னால என்ன பண்ண முடியும்? மூட முடியும். மூட முடியும். இதை என்னால ஓபன் பண்ண முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. சகோதரியே, நீ சொல்லணும். நீ சொல்லணும். உன் கணவர் நீதான் ஆறு கிரீடம். அல்லேலூயா. பெண்கள் உற்சாகப்பட்டவர்களா இருக்க வேண்டும். வருகிற ஆண்டுல பெண்கள் சோதட்டாங்கன்னா மனிதர்கள் சோதருவாங்க. மனிதர் நிச்சயமா சோதருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு ஆதாமுக்கு யாரை கொடுத்தாரு? ஒரு ஏவாளை கொடுத்தாரு. இந்த வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன். பூமி குடிகளே எல்லாரும் தேவனுக்கு முன்பாக, எல்லாரும் ஒரு குடும்பம், ஒரு குடும்பம் எல்லாரும் கர்த்தரை எப்படி பண்ணணுமா? கெம்பீரமாய் பாடுங்கள். ரெண்டு சொல்றாரு பாருங்க. அவர் நாமத்தின் நிமித்தம், அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். நம்ம வீட்டுல கொண்டாடணும். துதி மகிமை என்ன பண்ணுமா? கொண்டாடணும். அவரை துதிக்கணுமா? வேற வசனங்களை சொல்லி அவர் என்ன பண்ணோம்? கொண்டாடணும் சொல்றாரு பாருங்களேன். ஒரு குடும்பத்துல ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணோம்? கொண்டாட சொல்றார். நாமத்தை துதித்து பாட சொல்றார். துதிக்க சொல்றார். ஏதாவது 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 ஒன்றை அவருடைய நாமத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்பதாங்க நம்முடைய பலவீனம், நம்முடைய சுகவீனம், நமக்கு விரோதமா வைத்திருக்கிற மந்திரம், மாந்திரம், பில்லி, சூரியன் கட்டு, பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய எதிர்ப்புகள் எல்லாம் நீக்கி நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அவர் நாமத்தை கொண்டாடும் போது அவை என்ன பண்ணிடுவான்? உன்னை விட்டு, நம்மை விட்டு, தேசத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஃபேமிலியை விட்டு, அந்த பிரச்சனை, நோய்ங்கிற பிரச்சனை, அந்த பொல்லாத காரியம், அந்த அசைவுங்கிறது, சோர்வுங்கிறது ஓடிடும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் நம்பியது நம்பிக்கை வரும். உலக முதலாளி ஒரு வேலை சொல்லிட்டார். நம்ம வேலைகள் அவருக்கு தெரியாது. ஒரு வேலை சொல்லிட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியாவது அந்த வேலைகளை நாம் செய்து முடித்து கடைசியில அதை ஒரு வெறி கொண்டு வாங்குற வரையும் அந்த நோக்கம், அந்த சிந்தை, அந்த செயல்பாடு அந்த வேலை மேலதான். அதை செய்து முடித்த பிறகு அந்த உலக எஜமா வந்து வெரி குட், சூப்பர், அப்போது உன் பலவீனம் விட்டு என்ன போகுமா? ஓடிடுங்க. ஓடிடும், சோர்வு ஓடிடும். ஒரு புதிய பலன் வரும். ஒரு பலவீனத்தில் இந்த வேலை நம்ம பார்த்தாலும் நம்ம உலக எஜமா வெரி குட் சொல்லிட்டாருங்கிற அந்த வெரி குட் ஆனது, அந்த வார்த்தையானது உன்னை உற்சாகப்படுத்தி. பவுல் ஒரு விஷயத்தை இயேசுவிட்ட கொண்டு வந்தாரு. ஆண்டவரே, நான் பெரிய பலவீனனா இருக்கிறேன். எங்க இருக்கிற வசனம்? 2 கொரிந்தியர் 9:12 இல்ல 12:9 எங்க எடுங்க? சீக்கிரமாய் வாசிப்போம். நான் வேகமாய் போக விரும்புகிறேன். சீக்கிரம் எடுங்க. உங்க கண்களை இதை வசனத்தின் மேல் பதிய வைங்க. சீக்கிரமா 2 கொரிந்தியர் 9:12 12:9. அல்லேலூயா. சீக்கிரம். இல்ல அது இல்ல. அதற்காக என் கிருபை உனக்கு போதும். அது மேல வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படி. பாருங்க, எங்க சொல்றாரு? ஒரு பிரச்சனை கொண்டு போறார். எத்தனாவது அதிகாரம்? 12:8. பாத்தீங்களா? அதான் 12:9 9:10 கேட்டேன். வாசிங்க. 8 வாசிங்க. 8 அது என்னை விட்டு நீங்கும்படி. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கேட்டீங்களா? கேக்குறார். தேவனிடத்திலே கேட்கிறார். 7 வாசிங்க. தெளிவா இருக்கு. அன்றிற்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மைகள் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் உண்டு.
எல்லாருக்கும் மாம்சத்துல ஒரு முள் இருக்குது. அதனால எனக்கு முள் இருக்குது, குத்துதுன்னா நான் ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒரு என்டர்மெண்ட் பண்ண முடியாது, ஒரு என்ஜாய் பண்ண முடியாது, ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள வராது, ஒரு தெனாவட்டு எனக்குள்ள வராது. அந்த முள்ளையே தான் பார்த்துட்டு கடைசியில 90 வயதுல வந்து உட்கார்ந்தா இருக்கும். என் ஆசைகளை என்னால் செய்து முடிக்க முடியாது, என் நினைவுகளை நிறைவேற்ற முடியாது, என் கோல்களை நான் எரிய முடியாது. அதுதான் பவுல் அழகா அங்கே கொண்டு வருகிறார். முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கொடுக்கப்படவில்லை. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லணும், அவரை உயர்த்தணும், குடும்பமாய் அவரை கொண்டாடணும், அவரை உயர்த்தி பாடணும். அதுக்கு அந்த முள் கொடுக்கப்படல. என்னை நான் உயர்த்தாத படிக்கு, என்னை பெருமை பாடாத படிக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது பாத்தீங்களா எங்க நிக்கிறாரு? அது என் பலவீனம் அல்ல, என் சுகவீனம் அல்ல, அவன் சாத்தான் கொடுக்கிற என்னவாது? அது ஒரு கொட்டு தூதனாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த பலவீனம் அல்ல, சுகவீனம் அல்ல, எவ்வளவு வேலைலாம் நம்ம செய்யலாம். ஆண்டவர் அந்த ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். நீ நான் ஆண்டவர் ஒண்ணு என்ன பார்த்தீங்கன்னா சொன்னாரு, நம்மளாம் எப்படியா தேவர்களை போல நீங்க இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறோமா? எல்லாமே உண்டு, அது நம்ம மேற்கொள்ளாது. அந்த கொடுக்கு யாரா இருக்கிறது? அவனுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதான், அவனுக்கு நீங்க உதவி பண்ணக்கூடாது, அவனை உதறி தள்ளிவிட்டு ஓடுங்கன்னு பைபிள் சொல்லுது. நெருங்கி வரும் பொல்லாத காரியங்களை, சோர்வுகளை, நோய்களை, பாவங்களை உதறி தள்ளிவிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க ஓடு. உன் குடும்ப வேலைகளை செய்ய ஓடு. உன் பள்ளி, உன்னுடைய அலுவலகத்தின் வேலைகளை செய்ய, உலக எஜமானுக்கு உண்மையான வேலைகளை செய்ய ஓடு. நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நீ ஓடு, உதறி தள்ளிவிடுன்னு சொல்றார் கர்த்தர். நான் சொல்லல, பைபிள் சொல்லு. உதறி எல்லாத்தையும் உதறி தள்ளு. ஹalleluya. இல்லன்னா நீ செய்ய முடியுமா? பிரைஸ் தி லார்ட். செய்ய முடியுமா? வேலைகளை செய்ய முடியுமா? ஒரு பிரச்சனை உனக்கு சரீரத்துல உன் காதுல கேட்ட உடனே உன் பெல உன்னை நீங்க, இதுதான் உண்மையான தொண்டுன்னு பைபிள் சொல்லு. எழுந்து உன் காரியங்களை செய்ய ஆண்டவருக்கு வேலை கொடுப்பாராம். கொண்டு வருது யாரா? கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. அதை செய்யுது. பிரைஸ் தி லார்ட். கீழே சொல்றா பாருங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு, அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். நான் பல தடவை ஜெபம் பண்ணேன். அது 3 தடவை சொல்றேன். நான் 3 தடவை குறிப்பாய் ஜெபம் பண்ணினேன். ஆனாலும் அதற்கு அவர் நான் 3 தடவை ஜெபம் பண்ணேன். கர்த்தரிடத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு போறார், இயேசு கிட்ட கொண்டு போறார். நான் 3 தடவை இதுக்காக ஜெபம் பண்ணேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். அவர் என்ன சொன்னாரு? இல்லப்பா, அந்த முள்ளை இப்ப நான் ஒடிச்சு போட்டுறேன். அந்த முள்ளை நான் சாத்தாங்கிற முள்ளுங்கிற தூதனை கொண்டு போட்டுறேன், நோக்கி விட சொன்னாரா? ஒரு நாள் சொல்ல மாட்டான், ஒரு நாள் சொல்ல மாட்டான். உத்தமனாகிய யோபை எப்படி யார் வச்சுதான் சோதித்தாரு? அந்த முள்ளுங்கிற சாத்தான் தூதனை தான் சோதித்தார். உன்னையும் அப்படிதான் சோதிப்பாரு, இந்த மனுஷனையும் அப்படிதான் சோதிப்பார். அவங்களுக்கு அந்த சோதனை. ஆனா அந்த தூதன் ஒண்ணு கிழிக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தூதன் ஒண்ணு கிழிக்க முடியாது. ஏன்? அவனுடைய பாசப்போக்கு யார் கையில? இயேசு கிறிஸ்துடைய கையில. ஹalleluya. உன் பலவீனம் ஒண்ணு பண்ணாது, உன் சோர்வினம் ஒண்ணு பண்ணாது, உன் வாய்வு ஒண்ணு பண்ணாது, உன் தலைவலி ஒண்ணு பண்ணாது, உன் உடம்புல ஒண்ணு பண்ணாது. அதை உதறி தள்ளிவிட்டு உன் தேவனாய் கர்த்தரை நோக்கி பாரு. அதான் அவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய், உன் பலவீனத்திலே என் பலம்
கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் என்ன நினைச்சிருக்கிறான்? பவுலே, கர்த்தரை இல்லாம எனக்கு எந்த பலவீனமும், எந்த சோர்வும், எந்த நோயும் வராதியா, தாத்தனை தொட முடியாது. ஆனா தூதன் உன்னை ஒரு உள்ளால என்ன பண்ணுவான்? குத்திக்கிட்டே இருப்பான். நல்ல சந்தோஷமா இருந்தாங்க, சமாதானமா இருந்தாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு நோயை கொண்டு வருவான், மகளுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வருவான். நீங்க நினைக்கணும், இது ஒட்டும் தாத்தானுடைய உடனே முழங்கால் பண்ணிட்டு அதை அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா அது ஓடிடும். எத்தனை நம்புறீங்க? ஓடிடும் பாருங்களேன். உன்னை விட்டு ஓடிடும், உன் குடும்பத்தை விட்டு ஓடிடும், பிள்ளைய விட்டு ஓடிடும், உன் மகள் விட்டு ஓடிடும், உன் மகளை விட்டு ஓடிடும், உன் பேரனை பேத்தி விட்டு ஓடிடும். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சங்கீதம் வாசித்தோம் இல்ல, 66:1-2 வாசித்தோம் இல்ல, அவர் நாமத்தின் மகத்துவத்தை இது செங்கனி போதும், நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஓடி இருப்பார்களே, நீ துதித்து, நீ ஆராதனை பண்ணி, நீ குடும்ப ஜெபம் பண்ணி, உன் பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு நீ ஸ்தோத்திரம் பண்ணி, புருஷனை பார்க்காதீங்க. வெளியே போயிட்டு போனாலும் வருவார், அவர் வேலை செஞ்சுட்டு வருவாரு. நீங்க பாட்டுல உங்க நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தருக்கு எத்தனை மணிக்கு சமைக்கணும், புதிய வருஷத்துல ஒரு கணக்கு வச்சீங்க. அல்லேலூயா. ரூத் கரெக்டா செய்யும். அம்மா நாங்களாம் ரெடியா இருக்கிறோம்மா. அண்ணே அரிசியை போட்டுட்டேன், வெந்நீர்ல அரிசியை போட்டுட்டேன், 10 நிமிஷத்துல வெந்துடும், வடிச்சு போட்டுட்டு தேவ வந்துடுறேன். பிரைஸ் எல்லாம் செய்ய வேண்டியது எப்படி செய்யணுமா? சரியா செய்யணும். செஞ்சுட்டு ஒரு வேலைக்கு நான் போகும்போது மறுபடியும் நம்ம சின்ன அந்த வேலை மேல இருக்கா, அதுவும் பார்த்து உண்மை. பிரைஸ் எல்லாம் இத்தனை மணிக்குள்ள நான் சமைக்கணும், இத்தனை மணிக்குள்ள நான் செவிக்கணும், மறுபடியும் நான் சாப்பிடணும் ஃபேமிலியோட, அப்புறம் நான் எங்க போகணும், நான் இளைய பார்த்துக்குள்ளே போகணும். ஒரு கணக்கை வச்சுக்கீங்க. வாழ்நாள் முழுது சோர்வு, நோய், வியாதிலே நம்ம வாழ்க்கை ஓடிடும். மகிழ்ச்சியா இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது, ஆனந்தமா இருக்க முடியாது. நீ எப்போது ஒரு சோர்வையும் ஒரு தலைமைக்கு உதறி தள்ளிவிட்டு ஆண்டுடைய வேதத்தின் மீது, அவருடைய ஊழியத்தின் மீது, அவருடைய சுவிசேஷத்தின் மீது உனக்கு கவனம் வருகிறதோ அப்பவே உன்னுடைய சோர்வு நீங்கும். அததான் சொன்னார் பவுலுக்கு ஆண்டவர், என் கிருபைக்கு போது ஓடுறா, ஓடிட்டேறா. சில வசனம் தான் என்னை தேர்ந்ததுங்க. அதனால அந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து பிரீதி பலத்தை நான் எடுத்துக்கொண்டு தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். இல்லாம இதோட வசனம் பாவம் தெரியாம, அந்த வசனுடைய வேகம் தெரியாம நான் பிரசங்கம் பண்றது இல்ல. இந்த வசனம் சுத்திகரிக்கிறது, நம்பிக்கை கொண்டு வருகிறது, அதை நான் ருசிக்கிறேன், அதை தான் நான் அப்படியே பிரசங்கம் பண்றேன். இல்லைன்னா நம்ம அப்படியே இருந்த வீடு உட்கார்ந்து உறவுங்கிற கதை ஆயிடும். எனக்கு அன்பு சகோதரனே, அதான் 3வது வசனத்துல எப்படி சொல்றாரு? 3வது வசனம், தேவனை நோக்கி உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. நீ சொல்லணும், கர்த்தர் சொல்ல வைக்கிறார். உடனே என்ன சொல்றாரு? தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சக பேசி அடங்குவார்கள். அவங்க தான் அன்னைக்கு போவாங்க. நீ என்ன பண்ண? உன் வேலைக்கு ஒழுங்கா செய்யு சொல்ற. உன் வேலைய நீ ஒழுங்கா செய். நீ அது குறித்து கவலைப்படாத. அதான் நோயை குறித்து நீ கவலைப்படாத கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அதுக்குரிய மாத்திரையா ஒண்ணு போட்டுக்கோ. காலையில போட்டுக்கோ, மாலையில போட்டுக்கோ, இரவுல போட்டுக்கோ. நல்லா சாப்பிடு, நல்லா ஜெபம் பண்ணு, விசுவாசி, நம்பு, வேதத்தின் மீது கவனம் வை. செய்ய வேண்டியதை செய், அவர் செய்ய வேண்டியதை செய்வா. எவ்வளவு அழகா ஒண்ணு எண்ணியும் சோப்பு போட்டு கழுவி உயர்த்துகிறது. 3வது பிடிக்கிறது. தேவனை நோக்கி உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. சரிங்களா? நீ சொல்றாரு, உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. நான் நோயில சோத்து உட்காரணுமா, தலைவில உட்காரணுமா, ஜுரத்துல உட்காரணுமா, கால்வலி கைவலி வருது, ஆண்டவரே நான் உட்காரணுமா? ஓ மை லார்ட், கேட்க சொல்றேன், அறிக்கை பண்ண சொல்றேன். பவுல் அறிக்கை நான் பாரு என்ன சொன்னாரு, ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிட்டாரு. என் கிருபை உனக்கு ஓடிட்டே
பரிபூர்ணமா உன்னை நடத்துறேன்டா. நீ அறிக்கப்பட சொல்ற பயங்கரமான கிரியை பண்ணியிருக்கிறீர், நான் இருக்கணுமா கேட்கணும் பாருங்களேன். சொல்ற பயங்கரமா இருக்கிறீர், உனது பௌத்தமான வல்லமை நிமித்தம் உங்களுடைய சத்துருகள் உனக்கு இச்சகம் பேச அடங்குவார்கள் சொல்லிட்டு போயிட்டே சொல்றார் கர்த்தர். உன் பிரச்சனை நீ பார்க்காத, ஜோமனு நியமிக்கப்பட்டா ஓடு, ஒப்பு கொடுக்கப்பட்டா ஓடு, இல்லைன்னா வீட்டு காரியங்களை ஒழுங்கு செய், உன் அலுவலகத்தை நல்லாரு, உலக எஜமானுக்கு உண்மையாரு, உன் வேலைகளிலே நீ உண்மையா இருந்தா அதிலே பல விதமான ஆசீர்வாதத்தை பார்ப்பேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் நான் சொல்றேன் பாருங்க, 5வது வசனம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்க. நீ சொல்லணும், அம்மா வந்து பாரியா, வந்து பாரு, அவர் நாமத்தை துதித்து பாரு, அவரை நேசித்து பாரு, அவரை வணங்கி பாரு, அவர் பேரை அறிக்கை பண்ணி பாரு, ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து பாரு, ஆலயத்தில் வந்து சத்தியத்தை கேட்டு பாரு, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணி பாரு, வந்து பாரு. நீ சொல்லணும், வாய்க்கு அப்படி இருக்கணும். சொல்றாரு பாருங்க, அவர் தான் சொல்றார், தாவீது சொல்றார், தேவனுடைய செய்கைகளை வந்து பாரு, சுவிசேஷத்தை கேட்டு பாரு, அவர் நாமத்தை பாடி பாரு, கைகளை தட்டி துதித்து பாரு, இசைய காதை கேட்டு பாரு. நீ கற்றுத்தொழிலாய் வரலாம், கற்ற ஒழுக்கப்படும், கேட்கப்படும். வந்து பாரு, நீ சொல்லணும், வந்து பாருடா அவருடைய அற்புதத்தை, அதிசயத்தை செய்ய போகிற, உனக்கு செய்ய போகிற மகத்துவத்தை வந்து பாரு. அவர் மனபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். மனபுத்திரத்தில் நடக்கிற கிரியைகள் பயங்கரமானவர். மரித்து போனவனை எழுந்து நடக்க வைக்கிறவர், குருடனுக்கு பார்வை கொடுப்பவர், முட்டவனை குதிக்க வைப்பவர், சூமின கை உடையவனை சுகமாக்குறவர், திமிர்வாதக்காரனை படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க வைப்பவர். அவர் யாருக்கு செய்கிற விஷயம் பயங்கரமா இருக்குமா? மனுஷனுக்கு செய்யும் கிரிகள் எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்குமா? ஒரு பயங்கரமான ஆண்டவர், பயங்கரமான ஆண்டவர் நம்ம வச்சுக்கிட்டு பிரைஸ் தி லார்ட். எப்படி நடக்க முடியும், எப்படி செய்ய முடியும்? நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கு, நமக்குன்னு சில காரியம் இருக்கு, நமக்குன்னு திட்டங்கள் இருக்கு, நமக்குன்னு சுயமரியாதை இருக்கு. சுயமரியாதை இழந்துட முடியாதுங்க. சுயமரியாதை நம்மள ஒரு பெரிய மனுஷனாய் மாற்றும். எத்தனை நம்புறீங்க? கரங்களை தண்ணி கத்தரை மகிமைப்படுத்துங்க. 20வது வசனத்தை வாசிங்களேன். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும், அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, கிருபை என்னை விட்டு விலக்காமலும், என் ஜெபத்தை தள்ளாமலும், தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நான் அப்படிதான் சொல்லி போயிட்டே இருப்பேன். எனக்கு தலைக்கு மேல வேலை, உலக வேலை, அதை விட ஊழியம், அதை விட எனக்கு முக்கியமான வேலை. ஆனால் உலக வேலையை உலக எஜமானுக்கு திருப்தியா வேலையை செய்யறேன். ஆனால் பரலோகத்துடைய எஜமானுக்கு நான் திருப்தியா தான் செய்வேன். அல்லேலூயா. சில சூழ்நிலை நிமித்தம் இந்த உலக வேலையை செய்ய வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா எப்பவே அதை நான் தூக்கி எறிஞ்சிருப்பேன். சில நிமித்தத்தின் கஷ்டத்தின் நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம் அந்த வேலைகளை நான் செய்ய வேண்டியதா இருக்கு. பலிபிடித்து செய்யறேன். இல்லைன்னா இன்னைக்கு அந்த வேலையை நான் தூக்கி எறிந்து விடுவேன். தூக்கி எரிஞ்சிட்டு நான் கணக்கு முடிச்சுட்டு நான் வேலை விட்டு வந்துட்டேன். ஆனால் எஜமானுடைய தயவு இறக்கம் மறுபடியும் எனக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்திருக்கிறாங்க. அன்பின் நிமித்தம், என்னுடைய ஒழுக்கத்தின் நிமித்தம், என்னுடைய சுறுசுறுப்பின் நிமித்தம், என்னுடைய உண்மை நிமித்தம், அதனால என் குடும்பத்தின் நிமித்தம்
அந்த வேலை நான் விடாமல் உண்மையை நான் தூக்கி எறிந்து விடுவேன். அல்லேலூயா. இரண்டு எஜமானுக்கு ஒருவன் வேலை செய்ய கூடாது பைபிள் சொல்லுது. முடியாதுதான், அது உண்மைதான். அல்லேலூயா. வேத வசனம் தெளிவா சொல்லுதுங்க. ரெண்டு எஜமானுக்கு ஒருவனாலே வேலை செய்ய முடியாது. பலவீனத்து மேல் மேல அவனை சாட்சி தள்ளிடும். ஆனாலும் அந்த உலகத்தில் கொடுக்கிற எஜமான் நிமித்தம் தான் எஜமான் ரொம்ப நல்லவரா இருந்தா ஒருவேளை நமக்கு அது நிமித்தம் சில ரிலீஃப் கிடைக்கிற ரிலீஃபை ஆண்டவருக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். கடினமான உலக எஜமானா இருந்தா இயேசுக்கு வேலையே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் சொல் 19 சாரி 9 சொல்லுது பாருங்க. அது 9 வாசிங்க. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டார். பாத்தீங்களா? ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? நீ எந்த வேலை செஞ்சாலும் சரிதான். ஆண்டவர் சொல்றாரு உன் கால்களை தள்ளாட விட்டார். நான் தள்ளாட விட்டேன். நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். நீங்க எத்தனை நம்புறீங்க? கரங்களை தட்டி காட்டுங்க. உன் ஆத்துமாவை இந்த ஆண்டு முழுவதும் அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த ஓய்வினால உன்னை துதிக்க வைத்தார், பாட வைத்தார், ஆட வைத்தார், ஆராதிக்க வைத்தார். உன் ஆத்துமா உயிரோடு வச்சிருக்க. உன் ஆத்துமா செத்து போகல. உன் ஆத்துமா எப்படி இருக்கு? உயிரோடு இருக்கிறது. உன் கால் சிக்கிக் கொள்ளவில்லை. உன் கால் ஒன்னோடு ஒன்று மோதிக்கொள்ளவில்லை. கர்த்தர் உன் கால்களை பலப்படுத்தியிருக்கிறார். உன் ஆத்துமாவை உயிரோடு இந்நாள் வரையிலும் பாதுகாத்து வந்திருக்கிறார். 14 சொல்றார். 14 தேவனுக்கு பயந்தவர்களே, தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். என்னங்க ஆண்டவருக்கு பயந்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடி வந்து ஆண்டவர் சத்தத்தை கேட்பாங்க. தேவனுக்கு பயந்தவர்களே நீங்க எல்லாரும் ஓடி வந்து இதை கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். போய் சொல்லோ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அதான் சாட்சி. என் ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகளை நான் சொல்றேன். ஓடி வாங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க, அற்புதத்தை பெறுங்க, விடுதலை பெறுங்க, சுகத்தை பெறுங்க, தேவனுடைய பிள்ளையா இருங்க. 66ஆம் சங்கீதத்தில் எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு விஷயம் இருக்குது, கண்டுபிடிக்கணும். ஹalleluya. நான் ஏசியாவுக்கு போறேன். ஏசியா 8ஆம் அதிகாரத்துல 13 சொல்லுது. 8:13 சொல்லுது பாருங்க. சேனைகளின் கர்த்தரையே சொல்றது பாருங்க. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவரையே துதிங்க, அவரையே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவருக்கு ஆராதனை செய்யுங்க, அவரையே நம்புங்க, அவர் பாதத்திலே பணியுங்க, அவரை உயர்த்துங்க. எண்ணி முடியாத நன்மைகளை நீங்க பெறுவீங்க. நான் சொல்ற பைபிள் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுது? சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம்னா துதிங்க. துதிக்க துதிக்க தான் பரிசுத்தமா. ஸ்தோத்திரம் பரிசுத்தம். அவரை பரிசுத்தம் பண்ணா நீங்க அவர் பரிசுத்தர், நம்ம பாவி. அவரை துதிக்க 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 நம்ம பரிசுத்தமா மாறிடும். பிரைஸ் தி லார்ட். அவர் பரிசுத்தர். யாரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறவர். அவருக்கு அழுக்கு கிடையாது, முத்திரை இல்ல அவர்கிட்ட. ஆனா நீ நானும் துதிக்க 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 அந்த பரிசுத்தமான ஆவியானவரே பாவியார் நம்மில் இறங்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஒரு நாளும் ஒருவனும் பரிசுத்தமா நம்ம வீட்டுல வாழ முடியாது. பரிசுத்தப்படுத்துவது யார் தான்? கர்த்தர் தான். தெய்வம் தான் உன்னை பரிசுத்தப்படுத்தும். அவன் பரிசுத்தமா இருக்கிறேன் சொல்லுவான். ஆனா ஒரு ஆளை நமக்கு பிடிக்காத போயிடும். கடைசி வரையும் அவங்கள நம்ம பட சொல்லிக்கணும். யாரையும் ஒருத்தவங்க நமக்கு பிடிக்காது. அது பெரிய குற்றம் இல்லையா? தன் சகோதரனை வஞ்சிக்கிறவன் எரி நகரத்தில் தள்ளப்படுவான். பைபிள் சொல்லும். தன் சகோதரனை வஞ்சிக்கிறவன், தன் சகோதர துரோகமாய் பொய் சொல்லுகிறவன், தன் சகோதர துரோகமாய் அவனுக்கே நரகமா. தன் சகோதரத்தில் அன்பு காட்டாளனுக்கு என்னிடத்தில் என்ன இல்லை? இடம் இல்லை. பரிசுத்தமா மனுஷனுக்குள்ள வாழவே அனுதினம் நீ துதிக்க 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 கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் வேத வசனம். நான் பரிசுத்தனா இருக்கிறேன்னா அவன் தான் முதல் பாவியா இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உன்னை பரிசுத்தப்படுத்துறது யாரு? அவர் தான் உன்னை பரிசுத்தப்படுத்த முடியும். அவர் தான் நான் பரிசுத்தம் சொல்ல முடியும். நீ நான் சொல்லவே முடியாது. துதிக்கிறவன் சொல்லலாம், ஆராதிக்கிறவர்கள் சொல்லலாம். நீ எந்த அளவுக்கு ஆராதிக்கிற பரிசுத்தரை நீ துதிக்க துதிக்க
நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. என்னதான் அந்த வேதம் சொல்லுது? அப்ப 13 என்னதான் சொல்லுது? சேனைகளின் கர்த்தரையே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும். பாத்தீங்களா? நீங்க அப்படி பரிசுத்தம் பண்ணும்போது ஐயா அவரே உங்க பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அப்ப இந்த உலகத்துல தவறு செய்ய முடியுமா? முடியாது. தவறு செய்யும்போது முன்னாடி வந்து நிற்பாரு. நம்ம தப்பித்து வேறு வழியா போகும்போது அங்க வந்து நிற்பாரு. ஆண்டவர் நின்னாரு. யாருக்கு நின்னாரு? முன்னாடி வந்து நின்னாரு. அவன் தப்பு செய்ய போறான். அவன் ஆத்தில தப்பு பண்ண போறான். யாருங்க? வீணையா கரங்கத்தடி கத்தரி அவன் தப்பு பண்ண போறான். ஆண்டவர் வந்து கழுதிக்கு முன்னாடி நிற்கிறார். ஆனா மனுஷனுக்கு அறிவு இல்ல. பாக்குறாரு, அழுகட்ட பையா, நான் நிக்கிறேன், உனக்கு அறிவு இல்லையா? பெரிய திருக்க தரிசனம், பெரிய திருக்க தரிசிக்கலாமா? பிலியாம், பேலியாகிய மகனாகிய பிலியாம் பைபிள் சொல்லு. ஆண்டவருடைய மகன் சொல்ல வேண்டியவன் அவன். பேலியாவின் மகனே பேலியாமே முன்னாடி வந்து தேவதூதன் நிக்கிறான். அவன் யாரை அடிக்கிறான்? யார? கழுதி அடிக்கிறான். கழுத வெளி தாங்க முடியல. மனுஷனுக்கு புத்தி வரணும்னா அவங்களுக்கு பேசணும். மனுஷனுக்கு புத்தியே வராது. அப்ப பாக்குறாரு, கழுது நம்ம அடிக்கிறோம், ஏன் கழுத போக மாட்டது? இதனால் கிடையாது, சரியா நம்மளை சுமந்து கொண்டு போனது, ஏன் நீங்க போகல? அதிகிற அறிவு உணர்வு இல்ல மனுஷனுக்கு. அடிக்கிறான் கழுதை போட்டு வாழ்வாத ஜீவத்தை. ஆண்டவர் பார்த்தாரு, கழுதியே அந்த முட்டாளுக்கு பதில் சொல்லு. கழுதியே பிலியாமுங்கிற முட்டாளுக்கு நீ பதில் சொல்லு. உனக்கு கழுத வாயை திறந்தது, என் எஜமானே ஏன் என்ன அடிக்கிற? நான் எப்போ உனக்கு நான் தப்பு பண்ணேன்? நான் உன்னை சரியான பாதுகாப்பு கொண்டு போனேன். அதோ எனக்கு முன்பாக ஆண்டவர் நிற்கிறாரு. அப்பதான் அந்த முட்டாளுக்கு அறிவு வருது. ஆண்டவனே என்று சொல்றான் இல்லையா? ஒரு அடி அடிக்கும் போதுதான் மனுஷனுக்கு ஆண்டவனுக்கு பயம் வரும். அதுவரை புத்தி இருக்காது, கூறு இருக்காது, அறிகிற அறிவு இருக்காது. கழுத மிருகம் பேசுறதுனால்தான் அந்த பிலியாமுக்கு ஆண்டவரோட பேசணும். ஆண்டவர் சொன்னார், நீ போகாத, அதை நான் அழைக்கப்பட்ட ஜனம், இஸ்ரவேல் ஜனம், நான் அவங்களை ஆசீர்வதிக்க போறேன். நீ ஆனா அவன் உலக ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்பட்டு போனான். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் அடங்க மாட்டான், இவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்துல பிலியாம் உள்ள போய் மாட்டிக்கிட்டான். பிலியாமையும் குத்திட்டானுங்க. அதோட அவன் ஜோலி முடிஞ்சது. கழுத பேசியும் அவன் கேட்கல. ஆண்டவர் கடைசியில் ஒரு பயணத்தை கொண்டு வருவார். வேத வசனம் அப்படி சொல்லுது. அவன் பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தர் என்ன பண்ணுங்க? கம்பீரமா பாருங்க. உலகத்தை நடந்து போட்டோம். நீ சோர்வா இருக்கிறியா விடு, பலவீனமா இருக்கிறியா விடு, நோய் வாண்டி கொண்டு இருக்கிறதா விடு, பொருளாதாரம் அவனை இழுக்குதா விடு, வாழ்க்கையில முயற்சி இல்லையா விடு, கஷ்டத்தில் இருக்கிறியா விடு. ஆனாலும் கர்த்தரை தொழுது கொள்ள. 2வது வசனம் சொல்ற மாதிரி அவன் நாமத்தின் மகத்துவத்தை உன் குடும்பத்துல சொல்லி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்க. ஓ, ஒரு துதியின் மகிமையை குடும்பமா கொண்டாடு. ஆடி பாடி பாட்டு பாடி வேத வாசி கொண்டாடி துதித்து பாரு. எல்லாம் பிரச்சனையும், எல்லாம் இக்கட்டும், எல்லாம் கட்டும், எல்லாம் நோய் நொடியும், எல்லாம் இல்லாமையும் எல்லாம் ஓடி போயிடுமா பைபிள் சொல்லுது. அதே நேரத்தில் ஏசியா புத்தகம் 9:7 எப்படி சொல்லுது? 9:7 வாசிங்க. தாவீதின் சிங்காசனத்தையும், ஓ, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, தாவீதுடைய ராஜ்யத்தையும் அடுத்தது தாவீதின் சிங்காசனத்தை, தாவீதின் உலக சிங்காசனம், அந்த உலக சிங்காசனத்தை அவர் என்ன பண்ணாரா? அவருடைய ராஜ்யத்தையும் சிங்காசனத்தையும் ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி என்ன பண்ணாரு? திடப்படுத்தினார். இருங்க, திடப்படுத்தினார். அவன் சிங்காசனத்தையும், வாக்குத்தத்தமான சிங்காசனம், இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து ஆளுகை செய்கிற சிங்காசனம், அவன் உலக காரியம், அவனுடைய உலக அந்த ராஜாங்கிற அந்த வேலை, ராஜாங்கிற அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணாரா? திடப்படுத்துவா. உன் குடும்பத்தை விட்டுருவாரா? உன் பிள்ளைய விட்டுருவாரா? உன் கணவனை விட்டுருவாரா? உன்
மனைவி விட்டுருவாரா? நீ செய்கிற தொழிலை விட்டுருவாரா? அலுவலகத்தை விட்டுருவாரா? உங்ககிட்ட செய்கிற ஆட்களை விட்டுருவாரா? பிரைஸ் தி லார்ட். விட மாட்டாரே. உன்னை தரப்படுத்துவார். நீ என்ன பண்ணணும்? ஒரு மகத்துவத்தை சொல்லி நீ குடும்பம் என்ன பண்ணணும்? கொண்டாடணும். நீ கொண்டாடனா கொடுப்பவர் உண்டு. கொண்டாடு. கொடுப்பவர் உண்டு. என்ன பண்ணு? இயேசுவை கொண்டாடு. அனுதினமும் உன் குடும்ப ஜெபத்துல ஃபேமிலி பிரேயர்ல அவரை கொண்டாடு. அதுதான் நான் சொல்லுவேன். அப்ப என்ன சொல்லுது? தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்தின் பெருக்கத்துக்கும் அதிகாரம், அந்த ஆட்சி, அந்த ராஜ்யம், அந்த சிங்காசனம், அந்த பொருளாதாரம் எல்லாவற்றும் கர்த்தத்துவம் அதிகாரம் உடைய இந்த கர்த்தத்துவத்துக்கும் கர்த்தத்துவம் பெருக்கத்துக்கும் பாருங்க, பெருக்கனுக்கும் வேதனை வராது. என்னதான் வரும்? சமாதானத்துக்கு முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய ஓ கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எந்த அளவுக்கு கர்த்தரை துதிப்பதில்லை, கொண்டாடுவதில்லை, நாமத்தை மகிமைப்படுத்துவதில்லை, அவரை தேடுவதில்லை, அவரை சாட்சி கொடுப்பதில்லை, மற்றவர்களுக்கு முன்பாக இயேசுவை நிறுத்துவதில்லை நீ வைராக்கியமா இருக்கிறியோ, அதே போல உன்னையும் குடும்பத்திலும் உன் பிள்ளைகளையும் கணவனையும் மனைவியையும் நீ செய்கிற எல்லா வேலைகளையும் உன்னை உயர்த்துவதற்கு பெருக்கத்திற்கும் அவருடைய நடத்தை எப்படி இருப்பாரு? வாரியாக்க கொண்டு செய்வான். இன்னைக்கு எனக்கு அதை குறித்து தான் வாரியாக்கம். ஏதாவது அவனுடைய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களும் சொல்லணும். அழு வருது, தினத்துல கண்ணீரும் வர மாட்டேங்குது. அந்த துக்கம் அதிகமாயிட்டா கண்ணீர் வராது பாருங்களேன். தினத்தில் இருந்து வெடிச்சிடும். 10 பிள்ளைய பெற்று 10 பேர் கல்யாணம் பண்ணி 10 பேருடைய கை சம்பாத்திரம் வந்தா அந்த தகப்பை எப்படி இருப்பான் சொல்லுங்களேன். லட்சாதி லட்சம் கோடி வரும். இவன் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஓடிட்டு, அவன் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி ஓடிட்டு, இவன் கல்யாணம் பண்ணி இப்படி ஓடிட்டா அந்த கனி கொடுத்த மரம் கடைசியில் என்னதான் ஆகுமா சொல்லுங்க? சேர்த்து இத்தனை பிள்ளைகளை பெற்று எல்லாம் இப்படி ஓடிட்டானே, தனிமையா என்ன இருக்கும்? வேதனையா அந்த மரம் அப்படியே வானத்தை பார்த்து சோதனை பண்ணிட்டு இருக்கும். புக்கில் கூட ஒரு கதைலாம் உண்டு, டைம் இல்லை. ஆனா அந்த 10 பிள்ளைகளை ஒன்று சேர்ந்து அந்த தகப்பனுக்கு உதவிப்பட்ட அந்த தகப்பனை யாரையும் தொட முடியுமா? தொட முடியாது. அததான் பிசாசு நீக்கி குடும்பங்களை உடைத்து போடுகிறான், சபையை உடைத்து போடுகிறான். தந்திரமாய் கிரியை செய்வான். நீங்க தான் காக்குங்க. ஏன்னா பொருளாதாரத்தை வச்சு யார் என்ன வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காயை அப்படியே தருவான். எனக்கு பணம் வைக்கனா பணத்தை என்கிட்ட காட்டுவான். எனக்கு வேற ஏதோ ஒரு வீக்குனா அதை என்கிட்ட காட்டுவான். இல்ல சினிமா அல்லது ஜோக்கு அல்லது ஏதோ ஒண்ணு ஒரு மனிதனுக்கு வீக்கு இருக்கும், இந்த வீக்கு அப்படி காட்டுவோம். அதுல நான் விழுந்து உலக ஆசீர்வாதத்தை விட்டுருவோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விட்டுருவோம். படிப்பு கூட எத்தனை பேர் தாவாத்திருக்காங்க. பிள்ளைங்க காலேஜ் போக முடியாது, பணம் தான் நின்றுவாங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நின்றுவாங்க, 2வது போவாங்க, 3வது போக மாட்டாங்க. அவன் பசங்களை காட்டுவான். அதில் நான் மயங்கிடக்கூடாது. அதெல்லாம் மயங்கி தன் தகப்பனை விட்டு 10 பிள்ளைகள் அப்படி ஓடிட்டாங்கன்னா தகப்பனை என்ன பண்ணும்? அதுதான் ஊழியம், அதுதான் குடும்பம், அதுதான் பிசினஸ், அதுதான் எல்லாமே. அதான் ஒரு கவர்மெண்ட். கவர்மெண்ட் யாரு இந்த கவர்மெண்ட்? கவர்மெண்ட் யாரு இந்த கவர்மெண்ட்? நம்ம தான். நீ நான் தான் கவர்மெண்ட். நீ நான் இல்லைன்னா கவர்மெண்ட் இல்ல, திவால் ஆயிடும். 100 பேர் பேங்க்ல பணம் கட்டலன்னா பேங்க் என்ன ஆயிடும்? அந்த மேனேஜர் உட்கார்ந்து இருப்பாரு, கேஷியர் இருப்பாரு, அக்கௌண்ட் இருப்பாரு. பணம் போன வரை எழுத முடியும். இதெல்லாம் எல்லாமே நம்ம தாங்க. இதை நீங்க சிந்தனை பண்ணிட்டீங்களா போதும். விசாசம் நம்மள என்ன பண்ணுவான்? அது யாரும் சிந்திக்கிறது இல்லை. நம்ம அதை சிந்திக்காத கடைசி வரையுமே
நம்ம சாதித்ததை நம்மளால முடிக்க முடியல, நினைச்சதை சாதிக்க முடியல, பிரயாணத்தை நம்மளால பிடிக்க முடியல, பட்டணத்தை நம்மளால பிடிக்க முடியல, கடைசி வரை சுகமா வாழ முடியல. ஏன்னா ஆண்டவர் நமக்கு சில ஓட்டத்தை வச்சிருக்கிறார். அதில் நம்ம ஓடும் போதுதான் சகல நன்மைகள் கிருபைகள் நமக்கு சொந்து சேரும் என்று பைபிள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்துல 66:1-2-3 வசனம் இப்படி சொல்லுது, பூமியின் குடிகளே நீங்க எல்லாரும் தேவனுக்கு முன்பாக அடங்குங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ண, கம்பீரமாய் பாடுங்க. இரண்டாவது அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை என்ன பண்ணு, கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதி மகிமையை குடும்பமாய் கொண்டாடுங்கள். 3 தேவனை நோக்கி நீ எப்படி கிரியைகளை செய்கிற பயங்கரமான ஆண்டவர், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம், உமது பயங்கரமான வல்லமைகளின் நிமித்தம் சத்துருக்கள் இச்சங்க பேசி அவங்க அடங்கி போவாங்க. ஆனா நீ வந்து அவனை மகப்படுத்து, நீ வந்து அவனை கொண்டாடு. மற்றவைகள் அவர் பண்ணுவாரு. செய்ய வேண்டியதை செய்வோம், நடக்க வேண்டியது தானாவே கர்த்தர் நடத்தி கொண்டு போவார் என்றுதான் பைபிள் சொல்லுது. நம்ம எல்லாம் எழுதிருக்குமா?